வங்கியில் வைத்திருக்கும் டெபாசிட் கணக்கு மற்றும் லாக்கர் இவைகளுக்கு ஒருவரை மட்டுமே நாமினேஷன் செய்ய முடிந்தது அக்டோபர் 31 வரை. நவம்பர் 1 4 பேரை நாமினேட் பண்ணலாம். இந்த மாற்றத்தால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு என்ன பயன்? முதல்ல நாமினேஷன் அப்படின்னா என்ன, அதற்கான அவசியம்தான் என்ன என்பது பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம். இளவரசு ஒரு குடும்பத்தின் தலைவர். குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் அவருடைய மனைவி, ஒரு மகள், 2 மகன்கள். வங்கியில் இருக்கும் தனது 50 லட்சம் ரூபா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு இளவரசு தனது மனைவியை நாமினேட் பண்ணியிருக்கார். இளவரசு இறந்தால் வங்கி எஃப்டி அமௌண்ட்டை மனைவிக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த தொகைக்கு முழு உரிமையாளர் மனைவி மட்டுமே அல்ல, இளவரசின் மற்ற வாரிசுகளுக்கும், அதாவது அவரது மகள் மற்றும் 2 மகன்களுக்கும் அந்த தொகையில் தங்கள் பங்கை பெற முழு உரிமை உண்டு. இளவரசு உயில் எழுதியிருந்தால் அந்த உயிலின்படி பங்கை பிரிக்கணும். உயில் இல்லாத பட்சத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் சட்டப்படி, அதாவது ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதன்படி பங்கீடு செய்யணும். இந்த சட்டபூர்வமான பங்கீடு ஏற்படும் வரை இளவரசின் மனைவி வங்கியிலிருந்து கிடைத்த பணத்தை பாதுகாக்கும் ஒரு ட்ரஸ்டி மட்டுமே என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த புரிதல் பொதுமக்களிடம் பரவலாக இல்லை என்பதுதான் பிரச்சனை. இளவரசின் உதாரணத்தையே எடுத்துப்போம். அவர் மனைவி பணம் முழுதும் தனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கலாம். பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய தொகையை தராமல் போகலாம். அதன் விளைவு இளவரசின் பிள்ளைகள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால் பணமும் காலமும் விரயமாகும். ஒருவர் பெயரில் மட்டுமே நாமினேஷன் செய்ய முடியும் என்ற நிலைமை தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். பிரச்சனைக்கு தீர்வாக இந்திய அரசாங்கம் வங்கி நாமினேஷன் விதிமுறைகளை சமீபத்தில் மாற்றியமைத்துள்ளது. இந்த விதிமுறைகளை பின்பற்றச் சொல்லி ரிசர்வ் வங்கியும் வங்கிகளை வலியுறுத்தி உள்ளது. புதிய விதிமுறைகளின்படி நவம்பர் 1 முதல் டெபாசிட் மற்றும் லாக்கருக்கு 4 பேரை நாமினேட் பண்ணலாம். முதல்ல டெபாசிட் நாமினேஷன் பற்றி பேசுவோம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று சைமல்டேனியஸ் நாமினேஷன், 2 சக்சஸிவ் நாமினேஷன். ஒரு வங்கி வாடிக்கையாளர் தனது டெபாசிட்டை ஒரே சமயத்தில் தான் விரும்பியபடி வாரிசுகளுக்கு பங்கீடு செய்வது சைமல்டேனியஸ் நாமினேஷன். நம்முடைய உதாரணத்தில் இளவரசு தன் மனைவிக்கு 40 விழுக்காடும் தன் மகள் மற்றும் 2 மகன்களுக்கு தலா 20 விழுக்காடும் நாமினேட் செய்கிறார்னு வைங்க. இளவரசு இறந்த பின் வங்கியிலிருந்து மனைவிக்கு 40 விழுக்காடு, அதாவது 20 லட்சமும், 3 பிள்ளைகளுக்கு தலா 20 விழுக்காடு, அதாவது 10 லட்சம் வீதம், மொத்தம் 30 லட்சமும் கொடுப்பாங்க. இது சைமல்டேனியஸ் நாமினேஷன். சக்சஸிவ் நாமினேஷனில் ஒரு சமயத்தில் ஒரு நாமினிக்கு மட்டுமே டெபாசிட்டின் முழு தொகையும் கிடைக்கும். முதல் நாமினி இறந்துட்டா 2வது நாமினிக்கு கிடைக்கும். 2வது நாமினியும் இறந்துட்டா 3வது நாமினிக்கு பணம் கிடைக்கும். சக்சஸிவ் நாமினேஷனில் இளவரசு தன் மனைவியை முதல் நாமினியாக வைக்கலாம், 2வதா மகள், 3வதா முதல் மகன், 4வதாக 2ஆம் மகன். இளவரசு இறந்தால் அவருடைய மனைவிக்கு வங்கி 50 லட்சம் ரூபாயை வழங்கும். மனைவியும் இறந்தால் மகளுக்கு கிடைக்கும். மகள் இறந்த பின்னர் முதல் மகனுக்கு, அவன் இறந்த பிறகு 2ஆம் மகனுக்கு. சக்சஸிவ் நாமினேஷன் இப்படி செயல்படும். வங்கி வாடிக்கையாளர் தன் விருப்பப்படி சைமல்டேனியஸ் அல்லது சக்சஸிவ் நாமினேஷன் 2இல் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது சேஃப் டெபாசிட் லாக்கரில் வைத்திருக்கும் பொருட்கள். லாக்கரில் பொதுவாக தங்க நகைகள், ஆபரணங்கள் இருக்கும். அவற்றை ஒரே சமயத்தில் வெவ்வேறு நபர்களுக்கு பங்கிட முடியாது. அதனால் லாக்கருக்கு சைமல்டேனியஸ் நாமினேஷன் செய்ய அனுமதி இல்லை. சக்சஸிவ் நாமினேஷன் தான் செய்ய முடியும். ஸோ வங்கி கணக்கிற்கு ஒருவரை மட்டுமே நாமினேஷன் செய்ய முடியும் என்பது இதுவரை இருந்த விதி. விதியை தளர்த்தி 4 பேரை நாமினேட் பண்ணலாம் என்று அரசாங்கம் செய்த மாற்றம் நவம்பர் 1 அமலுக்கு வருது. இந்த மாற்றம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் வங்கிக்கு கூடிய சீக்கிரம் போய் டெபாசிட் மற்றும் லாக்கருக்கு இப்போது இருக்கும் ஒருவருக்கான நாமினேஷனை மாற்றுங்க. உங்கள் விருப்பப்படி உங்கள் மற்ற வாரிசுகள் பேர்லேயும் மேக்ஸிமம் 4 பேர் நாமினேஷன் பண்ணுங்கள்.